கிடையாது. அது தெரிஞ்சுக்கங்க. இத பத்தியே நல்ல அபிப்பிராயம் இல்ல நெறைய பேருக்கு. கடன பத்தியான அபிப்பிராயமே நல்லா இல்ல. மத்தவங்கள அத மோசமானதாவே நெனைக்கிறாங்க. அத மிஸ்யூஸ் பண்றாங்க. அந்த கடன சரியா பயன்படுத்த தெரியல. கிடைக்குதுங்கிறதுக்காக வாங்குறாங்க. வாங்கிட்டு அத சரியா பயன்படுத்த தெரியாம போற திறமையற்ற தன்மைக்கு தான் பிரச்சனை. பேராசைக்கு தான் பிரச்சனை. இப்போ ஒரு வீடு வாங்குறாங்க. நம்மகிட்ட வர்றாங்கல்ல பிரச்சனைன்னு சொல்லிட்டு, வீடு மேல ஒரு மோகம். வீடு வாங்கணும், சொந்த வீடு வாங்கணும், சொந்த வீடு. வாடகை கட்டுறதுக்கு மனசே வரமாட்டேங்குது. வாடகை கட்டுறதுக்கு மனசே வரல. சொந்த வீடு மோகம். அதனால என்ன பண்றாங்க, கொஞ்சம் நகை இருக்கு. அந்த நகைய எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க. விக்கிறது கூட இல்ல. வைக்கிறாங்க. சரி வச்சுட்டேன். அதில முதலீடா போட்டு ஒரு வீட வாங்குறாங்க, அபார்ட்மெண்ட்ட வாங்குறாங்க, ஏதோ வாங்குறாங்க, லோன் கிடைக்குது. அப்போ லோனை வேற கட்டணும். இவங்க சம்பாதிக்கிற சம்பாதனை எவ்வளவு, அதில் எவ்வளோ வீட்டுக்கு போகும். ஆர்பிஎல்லையே இதுக்கு எல்லாத்துக்கும் ரூல் இருக்குது. 80% வரைக்கும் தான் கொடுக்கணும். ஒரு வேல்யூலேருந்து 80%, மாதம் இன்கம்லேருந்து 80%, எது அதிகமாக இருக்கோ அதுலேருந்து தான், எது கம்மியாக இருக்கோ அதுலேருந்து கொடுக்கணும். இந்த மாதிரி ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐன்னு சொல்லி நம்ம எங்கள் எல்லா இடத்துலையுமே அதுக்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வச்சு இப்படி தான் இவ்வளோ தான் இருக்கணும், இந்த இத்தனை பெர்சன்டேஜ் தான் கடன் கொடுக்கணும், இந்த சொத்துக்கு மேலே இவ்வளோ தான் கொடுக்க முடியும், எல்லாம் கணக்கு இருக்குது. உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் எல்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க. ஏற்கனவே நீங்கள் எப்படி கட்டியிருக்கிறீங்கன்ற யோகிதையெல்லாம் அந்த கிரெடிட் ஸ்கோரே காமிச்சு விட்டுடுது. அதில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்லாம். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம தான் அதை மிஸ்யூஸ் பண்ணுறோம். இந்த கொஞ்சோண்டு பணம் நகையை எடுத்து போய் வச்சிடுறது, வச்சுட்டு இல்லை வீடை வாங்குறது, வாங்கினதுக்கப்புறமா அதுக்கு இஎம்ஐ கட்டணும். அப்புறம் நகையை எப்போ மூட்ட முடியல. அந்த நகை ஒரு சில வருஷத்தில் அது அப்படியே முழுகி போயிடுது. அதுக்கப்புறம் இந்த நம்மளோட வருமானத்துக்கு மீறிய இஎம்ஐ, வாழ்க்கையில் எவ்வளோ வருமானம், அது நிரந்தரமாக இருக்குதா இல்லையா, ஒரு சில நாளில் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். ஒரு 3-6 மாதம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கிற வருமானத்தை காமிச்சு லோனை வாங்கிறது. அதுக்கப்புறம் வருமானம் இல்லாமல் போயிடும். இந்த உயர்வு நிரந்தரம்னு நம்பிக்கிட்டு வாங்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இஎம்ஐ கட்ட முடியாமல் போய் அந்த வீடை விற்க வேண்டியது. ரிஜிஸ்ட்ரேஷன் காசுலாம் திரும்பியா வரும், எல்லாம் லாஸ் தான். கொடுத்தா வட்டி திரும்பி வராது. பண்ண கிரகப்பிரவேச செலவு திரும்பி வராது. போக்குவரத்து செலவு திரும்பி வராது. எதுவுமே வராது. கடைசியாக நஷ்டமாகி போயிடும். அதனால் சக்திக்கு மீறிய வாழ்க்கை வாழறதுனால தான் பிரச்சனை வழிய கடன் வாங்குறதுனால பிரச்சனையே கிடையாது. நல்லா திரும்பி ஞாபகப்படுத்திக்கோ. பேராசை தான் வாழ்க்கையை கெடுக்குது. பேராசை, ஞானமின்மை, திறமையின்மை, இந்த மாதிரியான காரணங்களால் தான் கடனால் பாதிக்கப்படுறவங்களோட கடன் ஒரு ஆளையும் அழிக்காது. கடன் ஒரு ஆளையும் அழிக்காது. நம்ம சக்திக்கு மீறிய செயல் தான்